ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 75வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போ ராஜா கேட்குறார், பரீட்சித்து ராஜா கேட்குறார். முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் எப்படி தன்னுடைய டீச்சர்கிட்ட கதை கேள்விகளை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தன்னை தானே ரிஃபைன் பண்ணிப்பாலும் அது மாதிரி ராஜா இப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்குறார் பாருங்க. அஜாத சத்ரோஸ்தம் திருஷ்டுவா ராஜசூய மகோதயம் सर्वे मुमुतिरे ब्रह्मन् नृदेवाये समागताः दुर्योधनं वर्जयित्वा राजानः सर्षयः सुराः इति श्रुतं नो भगवन् तत्र कारणमुच्यताम्. நல்ல கேள்வி கேட்கிறார். இவ்வளவு நல்ல ஒரு பெரிய விழா நடத்திருக்கார் தர்மபுத்திரர். துரியோதனை தவிர மற்றவர்கள்லாம் மகிழ்ந்தார்கள்னு சொன்னீர்களே, அதற்குண்டான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கிறார். ऋषिरुवाच पितामहस्य ते यज्ञे राजसूये महात्मनः बान्धवाः परिचर्यायां तस्यासन् பிரேமபந்தனாக. உன்னுடைய பிதாமகர் இருக்காரே, உன்னுடைய பாட்டனார் இருக்காரே, ராஜசூய யாகம் செய்தார். அதனால எல்லோரும் அதில் ஈடுபட்டு மிகவும் அவருடைய மேலே இருக்கின்ற அந்த ஸ்நேகத்தினாலே எல்லாரும் ஒரு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறார் சுகரிங்க. பீமோ மகான சாத்தியக்ஷோ தனாத்தியக்ஷா சுயோதனக. பீமன் என்ன பண்ணா? சமையல் கட்டு. அடுத்தது இவன் துரியோதனன் என்ன பண்ணா? தன அதாவது தனாதிகாரியாக இருந்தான். சகதேவன் எல்லாரையும் உபச்சாரம் பண்ண. சகதேவஸ்து பூஜாயாம். நகுலோ திரவிய சாதனை, திரவிய சாதனங்களை எல்லாம் சேகரிக்கிறது நகுலனுடைய வேலை. குரு சுஷ்ரூஷனே ஜிஷ்ணுஹோ. ஜிஷ்ணு யாரு? அர்ஜுனன் குருக்களை எல்லாம் சுஷ்ரூஷணம் பண்ணான். கிருஷ்ணக பாதாவநேஜனே. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பெரிய பெரிய மகரிஷிகளும் எல்லாரும் வந்தார்களே, அவர்கள் எல்லாம் பாத பூஜை செய்தாராம் இவர். திருப்பத கன்னிகை அவ என்ன பண்ணா? பரிவேஷனே எல்லாம் எல்லாருக்கும் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். கர்ணோ தானே மகாமனாக. கர்ணன் எப்பொழுதுமே தானம் தானே, தானத்தை இப்போ செய்வதில் அவன் பார்த்து கொண்டான். யுயுதானோ விகர்ணச்ச ஹார்திக்யோ விதுராதயாக. சாத்திகை விகர்ணன் ஹார்திகன் விதுரன்லாம், அதாவது ஒருத்தரும் அவரவர்களுக்கு சொல்லப்பட்ட வேலைகளை அழகாக செய்து கொண்டிருந்தார்கள். ருத்விக்குகள் எல்லாம் அவெல்லாம் சபையில் இருக்கவா எல்லாம் நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப எல்லாரையும் உபசரித்து தட்சிணையை கொடுத்து ரொம்ப மனநிறைவோடு எல்லோரும் இருந்தார்கள். அது முடிந்த உடனே சிசுபாலன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணகமலத்தில் சேர்ந்த பிறகு எல்லாரும் அவபிரத ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனான். அது அவபிரத ஸ்நானம் ஒரு பெரிய விழா மாதிரி. அந்த விழாவில் என்னென்னலாம் நடந்ததுன்னா அடுத்து வர ஸ்லோகங்கள் எல்லாம் விவரிக்கிறது. மிருதங்க சங்க வன வந்த துந்துர்யான ரொம்ப அழகாக மிருதங்கும் சங்கும் மதளமும் ஜால்ராவும் பேரியும் ஆனகமும் கோமுகமும் எல்லாமா தூரியமா வாத்தியங்கள் முழங்கிறது, மங்கள வாத்தியங்கள். நர்த்திகள்லாம் ஆடுறா, காயகர்கள்லாம் பாடுறா, மங்கள ஓசை வானை எட்டுகின்றது. எல்லாரும் நல்ல பெரிய பெரிய விதானங்களோடு கொடிகளை எல்லாம் சூட்டி கையில் ஏந்தி கொண்டு பெரிய தோரணங்கள் பதாகைகளோடு குதிரைகள் யானைகள் தேர்கள்னு எல்லாருமாக ஸ்ரீ தர்மரை முன்னிட்டு கொண்டு இந்த உற்சவத்துக்காக புறப்பட்டனர். அதுதான் அவர் சொல்றார். வேத கோஷம் முழங்கின்னு இருக்கு, ருத்விகள்லாம் இருக்கா, எல்லாம் அந்த அழகான அந்த ஒரு வாத்தாவரணம் சொல்றாரு. இங்க எப்படி இருக்குன்னா ஜெலு ஜெலு ஜெலுன்னு இருக்கு. அப்படி ரொம்ப அழகாக சந்தனம் பூச்சென்ன, மாலைகள் என்ன, அணிகலன்கள் என்ன, புத்தாடைகள் என்ன, எல்லாரும் அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நல்ல மங்கள பொருட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் நீர்பால் வெண்ணெய் எல்லாம் பூசினுட்டு ரொம்ப சந்தோஷமா விளையாடிண்டே போனாலாம். பனிப்பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த எண்ணெய் பால் தயிர் சந்தனம் மஞ்சள்னா குங்குமப்பூ குழம்பெல்லாம் பூசிக்கிறா, விளையாடுறா. இதை பார்ப்பதற்காக யார் வந்தா அப்படின்னா விமானங்கள்ல தேவியோ யதாதிவி விமான வரை தேவியா தேவ மாதர்கள் மாதிரி, அதாவது வானில் எல்லோரும் இறங்கினர் பார்க்குறா. எல்லாம் அந்த அபிவிருத்த உற்சவத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காளாம். ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய மனைவிகளோடு அங்கே செல்கின்றார். அவள்லாம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ஒரு வெட்கத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஜலக்கிரடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அழகான சந்தோஷமான ஒரு தருணம். தர்மபுத்திரரும் தன் மனைவியோடு அந்த ரதத்தில் ஏறி வருகின்றார். அது வந்து அந்த ராஜசூய யாகவே உருவெடுத்த மாதிரி இருக்குங்கிற அவ்வளவு அழகா பத்னி சம்யாஜம்னு யஜமான பத்தினிகளுக்கான சடங்குகள்லாம் ருத்விகளோட பத்னிகளுக்கு எல்லாம் வேள்வி நிறைவிற்கான அந்த அபிவிரத ஸ்நானம் எல்லாம் பண்ணியாச்சு. அவர்களுக்கெல்லாம் ஆஜமனம் செய்து தர்மபுத்திரர் வந்து திரௌபதியோடு கங்கையில நீராடினார். அப்போ முழங்குறது துந்துபி முழங்குறது, தேவர்களோட துந்துபி முழங்குறது அதுதான் தேவ துந்துப யோகோன்னு போட்டார். ரெண்டும் மனிதர்களோடதும் தேவர்களோடதும் துந்துபி முழங்குறது. புஷ்போஷ்டி பண்றா தேவர்கள் எல்லாம் நீராடி ஆயிடுச்சு. வர்ணாசிரம தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நீராடினப்புறம் அவ கர்மாக்களை எல்லாம் செய்கின்றார். இதனாலேயே அவர்கள் பாபம் எல்லாம் நீங்கியது அப்படிங்கிறார். எல்லோருக்கும் வேண்டிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்தாயிற்று. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. எல்லாரும் என்ன கவனிக்கிறார், உபச்சாரம் பண்றதுன்னா அப்படியே உபச்சாரம் பண்றார் தர்மபுத்திரர். அப்போ ஆண்களுக்குன்னு அழகான குண்டலங்கள், பூமாலை, தலப்பாக, பட்டு சட்டை, பட்டு மேல போட்டுக்கிற மேலாடை இல்லையா, அதெல்லாம் கொடுக்குறா. பெண்களுக்கு காதோல ரொம்ப அழகான தங்க ஒட்டியானம்லாம் அணிந்துண்டு அவர்களும் அழகா வரா. 4 வர்ணத்தவர்கள், பித்ருக்கள், ராஜாக்கள், தேவர்கள் எல்லாருக்கும் உபசாரம் பண்ணி அவாவா தன்னுடைய இடத்துக்கு சென்றார்கள். ஆனா இவருக்கு தர்மபுத்திரருக்கு ஸ்ரீகிருஷ்ணரை விடுவதற்கான மனதுமே இல்லை. ரொம்ப புகழ்ந்து பேசி நீங்க இங்கே இருங்களேன் இங்கே இருங்களேன் ரொம்ப அன்பா சொன்னதுனால கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரும் அங்க தங்கினார். முதல்ல யாதவர்கள் வீரர்களையும் அமுச்சுட்டார். அப்போ கிருஷ்ணனுடைய உதவினால்தான் இத்தனையும் நடந்திருக்குன்ற அந்த நிம்மதியில இருக்க தர்மபுத்திரர். அந்த நேரத்துல பொறாம வந்து கொடுத்து துரியோதனனுக்கு. மயன் உருவாக்கின அரச சபையில எல்லாரும் இருக்கா. அப்போ திரௌபதி எல்லாரையும் உபசரித்து கொண்டிருக்கின்றாள். ஏன்னா ஆயிரக்கணக்கான மகிழ்ச்சிகளும் இருக்கா இல்லையா ஸ்ரீகிருஷ்ணர்த்து. அப்போ அதை பார்த்துட்டே இருக்கச்சு அழகான அவர்களும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு எல்லோருமாக இருக்கும் பொழுது தர்மபுத்திரர் தங்க சிங்காசனத்துல இந்திரன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காராம். துரியோதனன் கிரீட்டம் ஹாரமெல்லாம் அணிந்து கொண்டு சகோதரர்கள் வந்து சூழ அவர் அப்படி அவன் வந்து நின்று இருக்கான். சபைக்குள்ள நுழைந்தான். அப்போ அவன் அப்படி நடந்து போறச்சே நீர் இருக்கின்ற இடத்துல வந்து தரைன்னு நினைச்சுட்டான். தரையை வந்து நீர் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கான் மயனுடைய அமைப்பு. சலேபிய கிருஹ்ணாத்து வஸ்திராந்திரம் ஜலம் மத்வா சலே அபதத்து ஜலேச்ச ஸ்தலவத்து பிராந்தியா மய மாயா விமோகிதக. மனதை மயக்கும்படியாக மயன் நிர்மித்துள்ள இந்த சபையில நீர் இருக்கு என்று காலை வைத்தால் அங்க நீர் இல்லை என்று காலை வைத்தால் நீர் இருக்கின்றது. நீரை வந்து தரை என்று நினைத்தது. காலை வைத்து வழுக்கி அபதத்து விழுந்தான். அதை பார்த்து பீமன் சிரிச்சான். ஜஹாச பீமஸ்தம் திருஷ்டுவா ஸ்ரீயோ நிருபதையோ அபரேகே. பெண்களும் எல்லாருமா சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து ஒரு கண் ஜாடை செய்கின்றாராம். அது கஞ்சாடை பார்த்து எல்லாம் சிரிக்கிறா. துரியோதனுக்கு ரொம்ப வெட்கமா எடுத்து எல்லாம் ஆகாகாரம் செய்கின்றார்கள். தர்மபுத்திரருக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஆனாலும் ஸ்ரீகிருஷ்ணர் மௌனமாகத்தான் இருந்தார். இல்லைன்னா இப்படி புவோபரம் இந்த பபுவ தூஷ்ணி பகவான்னு புவோபரம் சமுஜிஹிர்ஷூர் பிரமதி ஸ்மயத்ருஷா. இந்த பூம்பாரத்தை குழைப்பது தானே அவருடைய எண்ணம். அப்போ நீ கேட்டதுனாலே சொன்னேன். இவ்வளவு அழகான நடந்த ராஜசூயத்துல துரியோதனோட தீய எண்ணத்தை தான் இப்பொழுது நான் சொன்னேன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த 75வது அத்தியாயம். ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ ஸ்ரீஹரே நமஹ. पञ्चसप्ततितमोऽध्यायः राजोवाच अजातशत्रुस्तं दृष्ट्वा राजसूयमहोदयं सर्वे मुमुदिरे ब्रह्मन् देवये समागताः दुर्योधनं वर्जयित्वा राजानसर्षयसुराः इति श्रुतं नो भगवन् तत्र कारणमुच्यतां ऋषिरुवाच पितामहस्य ते यज्ञे राजसूये महात्मनः बान्धवा परिचर्यायां तस्यासन् प्रेमबन्धनाः भीमो महानसाद्य
धनाध्यक्षो धनाध्यक्ष सुयोधनः सगदेवस्तु पूजायां नकुलो द्रव्यसाधने गुरुशुश्रूषणे जिष्णुः कृष्णपादावने जने परिवेशेन द्रुपदजा कर्णोदाने समा महामनागा युयुधानो विकर्णच्च दाहार्दिक्यो विदुरादयः बाक्लिगपुत्रा बुर्याद्या ये च सन्दर्दनादयः निरूपिता मगायज्ञे नानाकर्मसु ते तथा प्रवर्तन्ते स्म राजेन्द्र राज्ञप्रियचिकीर्षवः ऋत्विक् सदस्य बहुवित्सु सुकृत्तमेषु शिष्टेषु सूनृतमर्गण दक्षिणाभिः चैत्ये च सातुत पदे चरणं प्रविष्टे चक्रस्ततस्तु अवभृतस्नपनं द्युनद्यां मृदङ्गशङ्खपणव दुन्दुर्यानगो मुखाः वादित्राणि विचित्राणि नेदुराव मृदोत्सवे नर्तक्यो नृतुर्हृष्ट गायकायुधशो जगगो वीणा वेणुतलो नादः तेषां स दिवमस्पृशत् चित्रध्वजपताकाग्रैः इवेन्द्रस्यन्दनार्वभिः स्वलङ्कृतैर्भटैर्भूपा निर्ययो रुक्ममालिनः यदो सृञ्जय काम्बोज कुरु केकय कोसलाः कम्पयन्तो भुवं सैन्यैः यजमान पुरस्सराः सदस्य ऋग्विद्वजश्रेष्ठा ब्रह्मघोषेण भूयसा देवर्षि पितृगन्धर्वा तुष्टुः पुष्पवर्षिणः स्वलङ्कृता नरानाद्यो गन्धस्भूषणाम्बरैः विलुम्बन्त्यो अभिषिच्यन्त्यो विजर्पोर्विविधैरसैः तैलघोरसङ्गन्धोत हरिद्रासान्द्रकुङ्कुमैः पुम्बीलिप्ता पलिम्पन्त्यो विजक्रोर्वारयोषितः गुप्त्वा नृभिर्निरगमन्नुपलब्धु मेदत् देव्यो यथादिविमानवरेन्द्रदेव्यक रामातुलेय सखिभिः सव्रीडः सविगसद्वदना विरेजुः ता देवरानुदसखी शिशिचूर्दतीमिः क्लिन्नम्बरां क्लिन्नाम्बरा विवृतगात्र कुचोरु मध्याग औत्सुक्यमुक्तकपरा चवमानमाल्या क्षोभं ददुर्मलधियां रुधिरैर्विकारैः सम्राटमारूढ सदश्वं रुक्ममालिनो व्यरोचत स्वपत्निभिः क्रियाभिः क्रतुराडिव पत्नी सम्याजवावृद्ध्यै चरित्वा ते तमृद्विजः चान्तं स्नापया चक्रोर्गङ्गायां सगकृष्णया देवदुन्दुभयो नेदुः नरदुन्दुभिः समो मुमुजो पुष्पवर्षाणि देवर्षि पितृमानवाः सस्नुतत्तत्र तदः सर्वे वर्णाश्रमयुता नराः महापादक्यापि यतः सद्यो मुच्येद किल्बिषात् अध राजा कते चौमे परिदाय स्वलङ्कृतः ऋत्विक् सदस्य विप्रादि आनर्चाभरणाम्बरैः बन्धुज्ञातिनिर्वान् मित्र सुहृदोऽन्यांश्च सर्वजग अभीष्णं पूजयामास नारायणपरो नृपः सर्वे जना सुररुचो मणिकुण्डल उष्णी च कञ्चुकदुकूलमकार्य हाराः आद्या च कुण्डलयुगालकवृन्दजुष्ट भक्तश्रियः कनकमेखलया विरेजुः अधर्ऋत्विजो महाशीलाः सदस्य ब्रह्मवादिनः ब्रह्मक्षत्रिय विक्षूद्रा राजानो ये समागताः देवर्षि पितृभूतानि लोकपालाः संगानुगाः पूजिता तमनुज्ञाप्य स्वधामानि ययोर्नृप हरिदासस्य राजर्षे राजसूयमगोदयं
नैवातृप्यन् प्रशंसन्त पिबन्मर्त्योऽमृतं यथा ततो युधिष्ठिरो राजा सुगु सम्बन्धि बान्धवान् प्रेम्णा निवासयामास कृष्णं च त्यागकातरः भगवान् अपि तत्रागन्यवासीत् प्रियङ्करः प्रस्ताप्य यदुवीरांश्च साम्बादीश्च कुशस्थलीम् इत्थं राजा धर्मसुतो मनोरथमहार्णवो सुदुस्तरं समुत्तीर्य कृष्णेनासीर्गतज्वरः एकदन्तपुरे तस्य वीक्ष्य दुर्योधनः श्रियम् अदप्य राजसूयस्य महित्वं चाच्युतात्मनः यस्मिन् नरेन्द्र दिदिजेन्द्र सुरेन्द्र लक्ष्मी नानाभिमान्ति किल विश्वसृजोपक्लृप्ताः ताभिपदीन् द्रुपदराज सुतोपतस्ते यस्यां विषक्तहृदय कुरुराडतप्यत् यस्मिन् तदा मधुपतेर्महिषी सहस्रम् श्रोणीभरेण शनगै क्वणदङ्घ्रिशोभं मध्ये सुचारु कुजुकुङ्कुमशोणहारं श्रीमन्मुगन् प्रदलकुण्डलकुन्दलाढ्यं सभायामय क्लिप्तायां क्वापि धर्मसुतोतिरान् मृदोनुजये बन्धुभिश्च कृष्णो न कृष्णेनापि स्वचक्षुषाम् आसीन काञ्चने साक्षात् आसने मघवानिव पारमेट्य श्रिया दुष्टः स्तूयमानश्च मन्दिभिः तत्र दुर्योधनो मानि परीतो भ्रातृभिर्नृप किरीटमाली न्यपिषद असिगस्तक्षिबन्धृषा स्थले अभ्यगृह्णद्वक्त्रान्तं जलं मत्वा स्थले पतत् जले च स्थलवद्भ्रान्त्या माया विमोहितः जगास भीमस्तं दृष्ट्वा श्रियो नृपतयोपरे निवार्यमाणाप्यङ्गराज्ञा कृष्णानुमोदिताः सव्रीडितो वाग्वदनो रुषाज्वलन् निष्क्रम्य तूष्णीं प्रययो गजाह्वयम् आगेदि शब्दः सुमहानभूत् सतामजाद शत्रोर्विमना इवाभवत् बभूव तूष्णीं भगवान् भुवो परं समुज्जिगीर्षोर्भ्रमति स्म यदृशा एतत्ते मिहितं राजन् यत्पृष्टोऽहमिव त्वया सुयोधनस्य दौरात्म्यौ राजसूये महाक्रतौ श्रीहरिये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 76வது அத்தியாயம் பார்க்குறோம். ஸ்ரீ சுகர் சொல்றார், அதான்யதபி கிருஷ்ணஸ்ய ஸ்ருணு கர்மாத்புதம் நிருப கிரீடா நரசரீரஸ்ய யதா சௌபவதிர்ஹதஹ. ஸ்ரீசுகர் சொன்னார், விளையாட்டாக ஒரு திருமேனியை எடுத்து கொண்டு வந்த ஸ்ரீகிருஷ்ணருடைய ஒரு கர்ம அத்புதம், ஒரு பெரிய அத்புதத்தை, இன்னொரு பெரிய அத்புதத்தை பற்றி சொல்றேன்ப்பா. சௌபம், அதாவது சௌப நகரத்தினுடைய ராஜாவான சால்வன் கொல்லப்பட்டதை பற்றி, சௌப பதிர் ஹதஹ அதை பற்றி, கிரீட்டா, இதெல்லாம் ஒரு கிரீட்டா, பகவானோட திருவிளையாடல் தானே, அதை பற்றி நான் சொல்கின்றேன். சால்வன் யார் தெரியுமா? சிசுபால சகஹா. சிசுபால சகஹ சால்வோ ருக்மிண்யுத்வாஹா கதஹ யதுபிர்நிர்ஜிதஹ சங்கே ஜராசந்தாதயஸ்ததா. ஜராசந்தன் முதலியவர்கள் தான் யாதவர்களாலே தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ சால்வனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டான். எல்லாரும் கேட்குற மாதிரி ஒரு பிரதிஜை எடுத்துட்டானா. என்ன எடுத்துட்டானா? சால்வஹ பிரதிஜாம கரோத் ஸ்ருண்வதாம் சர்வபூஜாம் ஆயாதவீம் ஸ்மாம் கரிஷ்யே பௌருஷம் மம பஷ்யத. என்னுடைய பௌருஷத்தை பார்க்க போகின்றீர்கள், இந்த பூமியில யாதவரே இல்லாமல் நான் செய்து விடுவேன் அப்படின்னு இந்த மூட்டன் இருக்கானே. இதி மூட்டக பிரதிஜாய தேவம் பசுபதிம் பிரபும் ஆராதயாமாசன்ருப பாம்சு முஷ்டிம் சகிருத்கிருசன். இந்த மூட்டன் இப்படி சொல்லிட்டு நித்தியபடிக்கு பாம்சு முஷ்டிம், ஒரு 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 கைப்பிடி பாம்சு மண்ணு சாம்பல் இதை மட்டும்தான் சாப்பிட்டானா. எத்தனை நாளுன்னு கேட்டா
ஒரு வருட காலம் இவன் இப்படி சாப்பிட்டு சிவபெருமானே வழிபாடு செய்து கொண்டு வந்திருந்தார். ஒரு ஆண்டு முடிஞ்ச உடனே இவர் தான் ஆசுதோஷியாச்சே நம்மளுடைய சிவபெருமான். சம்வத்சராந்தே பகவான் ஆசுதோஷ உமாபதிஹி. டக்குன்னு அவர் வந்து சந்தோஷம் அடைந்து கேட்பதை கொடுப்பவர். அதனால இவன் அவன் அதை பயன்படுத்தின்ட்டான். சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவன் என்ன சொன்னான், எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி எனக்கு ஒரு விமானம் வேணும் அப்படின்னா. எப்படி இருக்கு பாருங்க. விஷ்ணு பீஷணம் எல்லாரும் பார்த்து பயப்படணும், அப்படிப்பட்ட ஒரு விமானம் வேணும். உடனே இவர் வந்து அதே கிரீஷாதிஷ்டோ மயஹ பரபுரஞ்சய மயன் சிற்பி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி உனக்கு கொடுத்தேன்னு மயன் வந்து நிர்மாணம் பண்றான். புறம் நிர்மாய சால்வாய பிராதாத் சௌபமய ஸ்மயம். சௌபம்ங்கிற ஒரு விமான நகரத்தையே அமைத்து கொடுத்தானாம். இந்த சௌபம் அதுதான் நம்ம முன்னாடி இன்ட்ரடக்ஷன்ல சொன்னோம், சௌபத்தினுடைய ராஜான்னு, அதாவது அதிபதியாக அப்படின்னோம் இல்லையா. இந்த சால்வன் என்ன பண்ணுவான், இருட்டின உடனே என்ன பண்ணா, யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, இந்த சௌபத்தில் சுருன்னு சுற்றி வருவான். சுற்றி வந்து எல்லாரையும் பாடாப்படுத்துவான். சரி, இப்போ துவாரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாதவர்கள் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அங்கே போகிறான். பெரிய படையோட துவாரகையை முற்றுகையிடுகின்றான். அதோடு விட்டுட்டானா இல்லை, அங்கே இருக்கிற நல்ல நல்ல பழத்தோட்டங்கள், காடு, பூந்தோட்டம், அந்த எல்லாம் வீடு வாசல், கோபுர வாசல் எல்லாம் இருக்கு இல்லையா, மாளிகை எல்லாத்தையும் தகர்க்கிறான். இவன் தகர்த்து கொண்டு இருக்கின்றான். அஸ்திர சஸ்திரமெல்லாம், கல், மரம், இடி, பாம்பு, என்னன்னு சொல்றது, அப்படியே பொழியறதான் இதெல்லாம். இதுதான் சொன்னோமே, மயனால் நிர்மிக்கப்பட்ட விமானம்னு. பெரிய காற்று வீசுறது, மக்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. திரிபுராசுரன் போல இவனும் வந்து அப்படி ஒரு கொடுமை பண்றானாம், துவாரகையை அமைதி இல்லாமல் செய்து விட்டான். அப்போ என்ன சொன்னோம் நம்ம போன அத்தியாயத்துல, தர்மபுத்திரர் வேண்டியதுனால கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையும் யாதவர்களையும் திரும்பி அனுப்பினார்னோ இல்லையா. அப்போ இங்க யார் பார்த்துக்கிறா இந்த துவாரகைய, யார் ஆட்சி பண்ணி பாதுகாத்து கொண்டு இருக்கின்றான்னா பிரத்யும்னன். அப்ப பிரத்யும்னன் வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு மா பைஷ்ட இத்தியபியதாத் வீரோ ரதாரூடோ மகாயசாக, பெரும் பெருமையை கொண்ட, பெரும் யசஸை கொண்ட பிரத்யும்னன் பயப்படாதீர்கள்னு சொல்லி தேரேறி அந்த போர்க்களத்துக்கு செல்கின்றான். கூட யாரெல்லாம் போறா அப்படின்னா, சாத்தகி, சாருதேஷனன், சாம்பன், அக்ரூரர், அவருடைய அனுஜன், அப்புறம் ஹார்திக்யன், பானுவிந்தன், கதன், சுகன், சாரணன்னு எல்லாம் காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா படைகளையும் 4 படைகளையும் கிளப்பிட்டு போர் புரிய போறாவா. அப்போ எப்படி அசுர தேவர்களுக்கிடையே போர் நடந்ததோ அதே போல சால்வனை சார்ந்தவர்களுக்கும் யாதவர்களுக்குமான பெரிய ஒரு போர் நடக்கிறது. லோம ஹர்ஷனம், அப்படியே மை சிலுக்கிறதாம், அப்படிப்பட்ட போர் நடக்கிறதாம். அங்க பிரத்யும்னன் வந்து அந்த சால்வனுடைய அந்த படைகளை எல்லாம் அழித்து ஒழித்து கொண்டிருந்தான். அப்போ சால்வனுடைய படை தலைவனை வந்து தாக்குறான். எப்படின்னா 25 பானம், ஒரு முனை விட்டான்னா இரும்பால முனையை கொண்ட 25 பானம் தட்டிச்சு விடுறான் பிரத்யும்னன். அப்ப 100 பானங்களை சால்வனை தனியா போட்டு ஒன்னொன்னு தனித்தனியா பிரிஞ்சு படை வீரன், ஒரு படை வீரனையும் அழிக்கிறதாம். 10 பானமா தளபதிகளும் எல்லா வாகனங்களும் எல்லாத்தையும் அழித்து ஒழிக்கின்றான். பிரத்யும்னன் இவ்வளவு அழகாக போர் புரியதை பார்த்து எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறா, ஸ்துதி பண்றா. அப்போ இந்த சௌப விமானம் என்ன பண்ணிட்டு ஒரு நேரத்துல ஒரு மாதிரி வடிவத்தை கொண்டு வருமா. அது இடமே காண முடியாது, அது எங்க இருக்குன்னு. தீவட்டி மாதிரியெல்லாம் வருது அது. அப்போ மலை, உச்சி, கடல் நீர்னு எங்கெங்கயோ மாறி மாறி சுழண்டு எங்க வேணா பறந்து போகலாம். அதால மயனால் நிர்மிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த சௌபவினான், சால்வனுடைய படை இதெல்லாம் இருக்கு. யாதவ வீரர்கள் பானங்களா அடிச்சு தள்ளிட்டு இருக்கா. இப்போ இந்த சௌபவன் விமானத்துல இருக்கிற இவனை வந்து என்ன எப்படி அடிக்க முடியும் இல்லையா. இவன் வந்து ரொம்ப மாயாவித்தனம் பண்ணிட்டு இருக்கான். சால்வனுக்கு இப்போ கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டது. என்னடா இப்படி அடிக்கிறானே பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆயுதங்கள்லாம், அவர்களுடைய படைத்தலைவர்களுடைய ஆயுதங்கள்லாம் யாதவர்களை நோக்கி செலுத்தப்படுகின்றது. யாதவர்களுக்கு பயமே இல்லை. என்ன போனா போச்சு, உசுறு தானே போச்சு,
நம்ம அரசனுக்காக நம்ம செய்ய வேண்டும்னு அவர்கள் பயங்கரமா சண்டை போட்டுருக்கா. அப்போ தியுமான், யாரு, சால்வனுடைய அமைச்சன் தியுமான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான், பிரதிமனிடத்துல அடுத்து வந்து நெருங்கி வந்து கதையால அடிச்சு விடுறான். அடிச்சு கர்ஜனை பண்றான். ஆசாத்திய கதையா மௌர்வியா வியாஹத்திய வினதத் பலி. அப்போ கதையால மார்பை பிளந்து ஒரு ஒரு உணர்வெல்லாம் போயிடுத்து பிரதிம்னனுக்கு. அப்போ தாருகனோட புதல்வனான சாரதி என்ன பண்றான், அங்கேருந்து அழைச்சின்னு போயிடுறான். அதாவது மயக்கமுற்ற பிரத்யும்னனை அந்த போர்க்களத்திலிருந்து தேரை ஓட்டின்னு வந்துடுறான். ஒரு ஒரு முகூர்த்த நேரத்துல நினைவு திருப்பி வந்துடுத்து. நினைவு வந்தோடனே, என்ன பண்ணின சாரதி, அஹோ அசாத்விதம் சூத்த எத் ரணான்மே அபசர்ப்பணம், இது தப்பாயிட்டு என்னை நீ இங்க கொண்டு வந்துட்டியே, இந்த ரணத்துல ரண பூமியில இருந்து இங்க கொண்டு வந்தாயே, தவறு இழுத்து விட்டாயே சாரதியே அப்படிங்கிற. இதே போல யாரானும் எதுகுலத்தில் இருப்பவர்கள் செய்வார்களா? இது எவ்வளவு பெரிய இழிச்சொல்லுக்கு கொண்டு விடும் என்னை, இவ்வளவு மோசமாக நடந்து விட்டதே. பலராம கிருஷ்ணர்லாம் என்னை பார்க்கறச்சு அவர்கள் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கிம்னு வக்ஷிய அபி சங்கம்ய பிதரோ ராமகேசவோ, பலராமரும் கிருஷ்ணரும் கேட்டால் நான் என்ன செய்வேன்? எல்லோரும் என்னை பார்த்து இந்த பேடியாக இருக்கின்றார்களேன்னு என் சகோதரர்களுடைய மனைவிகளெல்லாம் சொல்வாளே, வெத்தம்மே கதையுஷ்யந்தி ஹசந்தியோ பிராத்ரு ஜாமயா. பிராத்ரு தன்னுடைய கூட பிறந்தவர்களுடைய மனைவிமாரெல்லாம் என்னை நகைக்கும்படியாக ஒரு புச்ச நிலைக்கு வந்து விட்டேனே, தவறு இழைத்து விட்டீர்கள், ஏன் செய்தீர்கள் இப்படி, நான் என்ன பதில் சொல்வேன் என்று சாரதி நடத்த புலம்புற. அப்ப சாரதி சொல்றார், தர்மம் விஜானத ஆயுஷ்மன்னு, நீண்ட ஆயுளை கொண்ட ஆயுஷ்மன்னு, எங்களுடைய தலைவன் அல்லவா நீவேர். இந்த மாதிரி நெருக்கடி நேரத்துல தேர் வீரனையும் தேர் வீரன் சாரதியும் காப்பாத்துறதுங்கிறது கடமை. இதுதான் போர் முறை. சூதக கிருச்சரகதம் ரக்ஷேத்து ரதினம் சாரதியும் ரதி. இதைத்தான் நான் செய்தேன். உங்களை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தினேன். அவன் கதையால தாக்கப்பட்டதுனால உங்களுடைய உணர்வு எழுந்தீர்கள் நீங்கள். ஏதத் விதித்வாத்து பவான்னு மயா போ வாகிதோ ரணாத்து உபசிருஷ்டக பரே நேத்தி மூர்ச்சிதோ கதையாஹதக. அதனால்தான் உங்களை அப்புறப்படுத்தினேன் என்று அந்த சாரதி சொல்ல 76வது அத்தியாயம் நிறைவு பெறுகின்றது. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ. अथ षट्सप्ततितमोऽध्यायः। श्रीशुक उवाच अथान्यदपि कृष्णस्य शृणु कर्माद्भुतं नृप। क्रीटानरशरीरस्य यथा सौभपतिर्हतः शिशुपालसकसाल्वो रुक्मिणी उद्वाह आगतः। यतोभिर्निर्जितः सङ्ख्ये जरासन्धादयस्तथा साल्वप्रतिज्ञामकरोत् शृण्वतां सर्वभूभुजाम्। अयातवीं स्मां करिष्ये पौरुषं मम पश्यत इति मूढप्रतिज्ञाय देवं पशुपतिं प्रभुम् आराधयामास नृप। पांसु मुष्टिं सकृत्कृसन् संवत्सरान्ते भगवान् आसुतोष उमापतिः वरेण चन्दयामास साल्वं शरणमागतं। देवासुरमनुष्याणां गन्धर्व उरगरक्षसाम् अभेद्यं कामगं वव्रे स यानं वृष्णिभीषणं। तथेति गिरिसादिष्टो मयः परः पुरञ्जयग पुरं निर्माय साल्वाय प्रादासौभमयस्मयं। स लब्ध्वा कामगं यानं तमोदामधुरासदं ययो द्वारवतीं साल्वो वैरं वृष्णीकृतं स्मरन्। विद्यसेनया साल्वो महत्या भरदर्शभ पुरीं बभञ्जो पवनानि उद्यानानि च सर्वशः। सगोपुराणि द्वाराणि प्रासादाट्टालतौलिकाः विहारान् स विमानार्क्यान् निपेतुः शस्त्रवृष्टयः शिला द्रुमाशासनयः सर्प आसार सर्कराः प्रचण्डश्चक्रवाथोऽभूत् रजसा आचादिता दिशः। इत्यर्थ्यमाना सौभेन कृष्णस्य नगरे पृशं नाप्यपत्यत सम्राजन् त्रिपुरेण यतामहे। प्रद्युम्नो भगवान् वीक्ष्य बाध्यमाना निजाः प्रजाः मा वैष्टेदि अप्यदाद्वीरो रथारूढो महायशाः। सात्यकिश्चारुदेष्णश्च साम्बो अक्रूरशगानुजग हार्दिक्यो भानुविन्दश्च गतश्च सुखसारणौ अपरे च मगेश्वासा रथयूतपयूतपाः निर्ययोर्दंसिता गुप्ता रथे
बाष्पदादिभिः ततः प्रवृते युद्धं साल्वानां यदुभिः सग यथासुराणां विबुधैः तुमूलं लोमहर्षणम् दाश्च सौपपतेर्माया दिव्यास्त्रैरुक्मिणी सुतः क्षणेन नाशयामास नैशं तम इवोष्णगुः विव्याध पञ्चविंशद्या स्वर्णपुङ्गैरयोमुखैः साल्वस्य द्विजिनीफालं सरैः सन्नतपर्वभिः सदेना ताडयच्चाल्वम् एकैकेनास्य सैनिकान् दशभिर्नेतॄन् वाहनानि त्रिभिः तद् अद्भुतं महत्कर्म प्रद्युम्नस्य महात्मनः दृष्ट्वा तं पूजयामासुः सर्वे स्वपरसैनिकाः बहुरूपैकरूपं तत् दृश्यते न च दृश्यते मायामयं मयकृतं दुर्विभाव्यं परैरभूत् क्वचित् भूमौ क्वचित् व्योम्नि ग्रीमूर्ध्नि जले क्वचित् अलातचक्रवद् भ्राम्यते सौभं तत् दुरवस्थितं यत्र यत्रोपलक्ष्येत स सौभः सखसैनिकः साल्वस्ततस्ततो मुञ्चन् शरान् सात्वतयूतपाः सरैरग्नि अर्घसंस्पर्शैः आसीविष दुरासदैः पीड्यमानपुराणिकः साल्वो मह्यत्परेरितैः साल्वानि कपशस्त्रौगैर्वृष्णिवीरा प्रशार्तिताः न तत्यजूरणं स्वं स्वं लोकद्वय जिगीषवः साल्वामात्योद्युमान् नाम प्रद्युम्नं प्राक् प्रबीडितः आसाद्य गदया मौर्या व्याहत्य व्यनदद्बली प्रद्युम्नं गदया शीर्ण वक्षस्थलमरिन्दमम् अपोवाहरणात् सूतो धर्मविद् दारुकात्मजग लब्धसंज्ञो मुहूर्तेन काष्णी सारथिमब्रवीत् अहो असाद्विदं सूत यदणान्मेपसर्पणं न यदूनां कुले जातक श्रूयतेरन विच्युतः विना मत्क्लीपचित्तेन सूतेन प्राप्तकिल्बिषात् किं नो वक्ष्येऽपि संगम्य पितरौ रामकेशवौ युद्धा सम्यक् अपक्रान्तक पृष्टस्तत्रात्मनः क्षमं व्यक्तं मे कथयिष्यन्ति हसन्त्यो भ्रातृजामयः क्लैप्यं कथं वीर तवान्यैकत्यतामृते सारथिरुवाच धर्मं विजानतायुष्मन् कृतमेतन्मया विभो सूतकृच्छ्रगतं रक्षेत् रतिनं सारथिं रति एतत् विदित्वा तु भवान् मया पोवाहितो रणात् उपसृष्टपरेणेति मूर्छितो गतया हतः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद बोलो सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 77வது அத்தியாயம், தசமஸ்கந்தத்துல 77வது அத்தியாயம் பார்க்கிறோம். இப்போ ஸ்ரீசுகர் சொல்றார் என்ன நடந்தது. 76ல கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, பிரத்யும்னன் ஏன் என்னை கொண்டு வந்தாய் சாரதின்னு. அதுக்கு காரணம் சொன்ன உடனே பிரத்யும்னன் என்ன பண்ணாரா, சலிலம், அதாவது தூபஸ்பிருஷ்ய சலிலம் தம்சிதோ திருத கார்முக, நீரை எடுத்து தன் முகத்தை அலம்பிக் கொண்டு ஆஜமனம் செய்து கவச்சம் எல்லாம் அணிந்து கொண்டு கையில வில்லை ஏந்தி தியுமான் இடத்துல என்னை அழிச்சுன்னு போன்னு சொல்றான். பிரத்யும்னன் தியுமான் தன்னுடைய படைகளை அழித்து கொண்டிருக்கின்றான் பார்த்துட்டே 8 பானங்களால அடித்தானான் தியுமானே. 4 பானங்கள் 4 குதிரை அடிச்சது. ஒரு பானம் அவனுடைய சாரதி, 2 பானங்கள் வில்லையும் கொடியும், அதாவது இன்னொன்னுத்தினால தலையும் அறுத்து தள்ளி விட்டானான். அப்போ கதன் சாந்திகி சாம்பன்லாம் சால்வனுடைய படைகளை கொன்று ஒழித்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வீரர்கள் எல்லாம் சௌப விமானத்தில் இருந்தாலும் அவர்கள் கழுத்தறுபட்டு விழுந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கடலிலே. அப்போ 27 நாட்களுக்கு பயங்கரமான போர் நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் சிசுபாலன் இறந்தாயிற்று, ராஜசூயவல் முடிதாயிற்று. அதற்கப்புறமா கெட்ட சகுனங்கள்லாம் இருக்கிறதுனால இவர் திருப்பி துவாரைக்கு வந்தார். அப்போ பலராமனோட இந்திரபிரசம் வந்துட்டேனே, சிசுபாலனை சார்ந்த மன்னர்கள்லாம் என்னோட நகரத்தை அழிப்பார்களே என்று சொல்லி கொண்டுதான் வந்தார். சால்னால மக்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நடந்தது. துவாரகையை பார்க்கறதுக்காக பலராமன் எடுத்துட்டு சால்வ மன்னன், சௌப விமானம் இதையெல்லாம் பார்த்து தாரகன்கிட்ட சொல்ற,
சால்வன் இருக்கிற இடத்துக்கு என்னுடைய ரதத்தை கொண்டு செல் அப்படிங்கிறார். சௌப விமானத்தை வைத்து கொண்டிருக்க நீ யாரு? பெரிய மாயாவி. ஆனாலும் பயப்படாதே, சம்பிரமஸ்தேன கர்த்தவ்யோ மாயாவி சௌபராடயம். அப்படி சொன்ன உடனே தாருகன் என்ன பண்ணா, தாருகன் அந்த இடத்துக்கு ஓட்டி செல்கின்றான் தேரை. யாரு? அந்த சௌபன் இருக்கின்ற சௌபத்தை வைத்து கொண்டிருக்கின்ற யாரும் பேர் சால்வன் இடத்துல. அப்போ போர்க்களத்துல நுழையிறத பார்த்தாச்சு. அந்த கருட கொடியோடு பகவான் அங்க உள்ள நுழையிறார். படையெல்லாம் அழிஞ்சு போயிடுது. சால்வன் பார்க்கறான். பார்த்த உடனே ஒரு பெரிய சக்தி வேலை கிருஷ்ணனுடைய சாரதி மேல எரியறான். பெரிய தீப்பந்தம் மாதிரி தீய கக்கிண்டு பெரிய சப்தத்தோட வர்றதான் அந்த வேல். ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய பானங்களால 100 துண்டா சதைச்சிட்டாராம். சததாச்சினன்னு. சால்வன் 16 பானங்களால அடிச்சு ஆகாசத்துல சுற்றி வருகின்ற அந்த சௌபங்கிற விமானத்தையும் சூரியன் கிரணத்தால வானத்தை மறைக்கிற மாதிரி பான கூட்டத்தால மறைத்து அடிச்சாராம் சால்வனையும். சால்வன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அந்த இடது கையை பானத்தால அடிச்சான். அந்த சார்கவில் கையிலேருந்து கீழே விழுந்தது. பெரிய வியப்பா இருக்கு பாக்குற வாழ்க்கெல்லாம். அப்போ அதை மக்கள்லாம் ஹாஹாகாரம் பண்றா. அப்போ சௌப விமானத்தை வச்சுட்டு அந்த சால்வன் பெரிய போர் முழக்கம்லாம் பண்ணி கிருஷ்ணனை பார்த்து பேசுறான். எத்வயா மூட்டக ந சக்கியூர் பிராதுர் பாரியா ஹிருதேக்ஷதா. நான் பார்த்துட்டே இருக்கச்சே என்னுடைய சகா, என்னுடைய சிசுபாலன், அவனுடைய பாரியாவை பறிச்சுண்டு வேற போனேன். சிசுபாலனை கொன்று விட்டாய். என்னையும் வெற்றி கொள்ளலாம் நினைத்தாயோ? உன்னை நான் யம உலகத்துக்கு செல்கின்ற அனுப்புவேன் அப்படின்லாம் ஒரு வீரவச்சனம் பேசுறான் சால்வன். அதுக்கு பகவான் சொல்றார், உதாத்தும் கத்தசே மந்த புத்தி, அறிவில்லாதவனே, என்னத்துக்காக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? விருத்தாத்துவம் கத்தசே, சும்மா என்னத்துக்கு தேவையில்லாம பெதிர்த்தின்னு இருக்கே, இப்ப என்னத்துக்கு பெதிர்க்க? அது சொல்ற ஸ்ரீகிருஷ்ணன். உண்மையான வீரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பௌருஷம் உள்ளவன். பௌருஷம் தர்ஷயந்தி ஸ்ம சூரா ந பகுபாஷினக. சும்மா பகுபாஷினமா ஏதோ தற்பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். உண்மையான வீரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? செய்து காட்டுவான் என்று சொல்லி கோபத்தோட கதையால சால்வனோட தோள்பட்டல ஒரு அடி அடிக்கிறார். அப்ப ரத்தம் கக்கி நிலை குலைந்து விட்டான் அவன். அந்த கதை கிருஷ்ணனுடைய கைக்கு வந்த உடனே சால்வன் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். இந்த மறையிற வேலையெல்லாம் உண்டே அவனுக்கு. அப்போ கிருஷ்ணனை வணங்கிட்டு ஒருத்தன் வரான் அங்கேருந்து. தேவகி என்ன அம்சா, உங்களுடைய தந்தையை சால்வன் ஆட்ட வெட்டிருப்பதை போல வெட்டி விட்டான், தந்தையை கட்டி இழுத்து செல்கின்றான் அப்படின்லாம் சொன்ன உடனே ஸ்ரீகிருஷ்ணன் அன்பினாலே சிறிது இரக்கம் மிகுதியினால் தனக்கு தானே சொல்லின்றார், என்னுடைய பலராமனை வென்று சால்வனின் தந்தையை கடத்தி சென்றிருப்பானா? அப்படி என்றால் விதி பெரியதாயிற்று. ஏன்னா பலராமரை காப்பதற்காக அனுப்பிவிட்டு தானே இவர் இங்க வந்தார் போர்க்களத்துக்கு, இல்லையா ஸ்ரீகிருஷ்ணர்? அப்படி சொல்லிட்டே இருக்கச்சு இந்த சால்வன் என்ன பண்ணா, ஒரு மாயினால ஒரு மனுஷனை காட்டிட்டு சொல்றான், அந்த பாரு இதான் உன் அப்பா, ஏஷாத்தே ஜனிதா தாத்தோ எதர்த்தமிக ஜீவசி, இவருக்காக தான் நீ வாழ்ந்துருக்க, நீ பாக்கறச்சே நான் கொல்றேன் பாரு, வதிஷ்யே வீக்ஷிதா, நீ பார்த்துட்டு இருக்கச்சே நான் அவரை வதிப்பேன் அப்படின்னு இவன் சொல்றான். முடிஞ்சதுன்னா உன்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணனை மிரட்டிவிட்டு மாயினால இருக்க அந்த ஒரு மனிதனை போல உருவாக்கியது, வாசுதேவரை போல உருவாக்கியத தலையை கத்தியால வெட்டுறான். அது சௌப விமானத்துல ஏறினுட்டான். அப்போ இவருக்கு ஒரு முகூர்த்தம் அந்த துக்கத்தில் மூழ்கி விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. இதையும் திருப்பி சொல்ல பாருங்க அடுத்த 2 ஸ்லோகம் கழிச்சு. ஒரு மாய தோற்றம்ங்கிறது தெரியறது, அதாவது இதெல்லாம் அசுர மாய தோற்றம்ங்கிறது தெரியறது. ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றார், அப்படி பார்க்கறச்சே அந்த தூதனை காணோம், வசுதேவர் உடலை காணோம், எல்லாம் போச்சு. விமானத்துல ஏறி அவன் போயிட்டு இருக்கிறதையும் பார்த்தார். உடனே கிருஷ்ணர் மனம் கலங்கினாருங்கிறது ஒரு அறிவியலித்தனமான ஒரு பாமர ஜனங்கள் சொல்ற விஷயமா இருக்கு. ஏன் தெரியுமா? அறிவில்லாதவனுக்கு தானே சோகம் மோகம் ஸ்நேகம் எல்லாம் இருக்கும். இங்க ஸ்ரீ கிருஷ்ணனிடத்துல போய் இதெல்லாம் இதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? அவன்தான்
பூர்ணமாயிற்று இல்லையா? அவனிடத்துல செல்லுபடியாகுமா இதெல்லாம்? இது இந்த சரீரம் ஆன்மாங்கிறதெல்லாம் அந்த அஜ்ஞானத்தெல்லாம் ஒழித்து சர்வந்தர்யாமியாக எல்லோருக்குமாக எல்லோரிடத்திலும் இருப்பவன் அவருக்கு போய் இந்த மோகம் வருமா? குதோனு மோக பரமசிய சத்கதேகே, அவருக்கெல்லாம் இந்த மதிமயக்கம் வருமா, மோகம் வருமா? அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார்? சால்வனை பானங்களால தாக்கி கவச்சம் இல்லையெல்லாம் பழந்து தலையில் இருந்த சூடாமணி எல்லாம் மறுத்தெறிந்தார். சௌப விமானத்தை ஒரு ரட்டி அடிச்சார் பாருங்க. சத்ரோர் கதையா ருரோஜகா, சௌபம் ச சத்ரோர் கதையா ருரோஜகா, அந்த சௌபத்தையும் ஒரு கதையால ஒரு ரட்டி அடிச்சார். இந்த கதைப்பட்டதுனால சௌப விமானம் 1000 துண்டுகளாக உடஞ்சுதான். தத் கிருஷ்ண ஹஸ்தேரி தயா விச்சூர்ணித்தம் பபாதத்தோயே கதையா சஹசிரதா. எப்படி இருக்கு பாருங்க. உடனே சால்வன் அங்கேருந்து குதிச்சு வரான், அதை விட்டுட்டு குதிச்சு வரான், கிருஷ்ணன் நோக்கி வேகமா ஓடி வரான். அதுதான் முட்டாள்தனமா இருக்கே, அதுக்கு ஒன்றும் புரியலையே. இவர் என்ன பண்ணார்? அவனோட கையை பானத்தினால வெட்டி வீழ்த்தினார். சால்வனை கொல்ல நினைத்தார். அந்த சக்கராயத்தை கையில ஏந்தினார். அது உதயாச்சலம் மாதிரி அப்படி வந்துதான். எப்படி தேவேந்திரன் வஜ்ராயத்தினால வர்தரனைய தலையை கொய்ததை போல பகவான் ஸ்ரீஹரி அவனுடைய குண்டலம் கிரீடமாக கொண்டிருந்த அந்த தலையை சக்கராயத்தினால அறுத்து தள்ளினார். மக்கள் எல்லாம் ஆகாகாரம் செய்தார்கள். ஜஹாரதேனைவ சிரச குண்டலம் கிரீடயுக்தம் புருமாயினோ ஹரிஹி வஜ்ரேன விருத்ரஸ்ய யதா புரந்தரோ பபூவஹேதி வச்சஸ்ததா நுணாம். அந்த சால்வன் இறந்து பட்டான். சௌபம் அந்த விமானம் தூள் தூளாயிற்று. தேவர்கள் எல்லாம் துந்துபி வாத்தியங்கள் மங்கள வாத்தியங்களை முழக்கினர். இப்போ தந்த பக்தரன் கோபத்தோடு கிருஷ்ணனை எதிர்த்து வந்தான் என்று சொல்லி 77வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. அத சப்ததிதமோऽध्यायः. श्रीसुखोवाच सदुपस्पृश्य सलिलं तं सितोद्धृतकार्मुकः नयमां द्युमतः पार्श्वं वीरस्येत्याकसारथिं पितमन्तं स्वसैन्यानि द्युमन्तं रुक्मिणीसुतः प्रदिहत्य प्रत्यविद्यन् नाराजैः अष्टभिस्मयन् चतुर्भिश्चतुरो वाहान् सूतमेकेन चाहनत् द्वाभ्यां धनुश्च केतुं च शरेणान्येन वैशिरः कथसात्यकी साम्बाद्या जग्नुं सौभफतेर्बलं पेतु समुद्रे सौभेयाः सर्वे सञ्चिन्नगन्धराः एवं यदूनां साल्वानां निघ्नतामितरेतरं युद्धं तृणवरात्रं तत् अभूतु मूलमुल्बणम् इन्द्रप्रस्थं गतकृष्ण आहूतो धर्मसूनुना राजसूयेत निर्वृते शिशुपाले च संस्थिते कुरु वृद्धाननुज्ञाप्य मुनींश्च सस्वतां प्रतां निमित्तानि अधिघोराणि पश्यन् द्वारवतीं ययौ आह चाहमिहायात आर्यमिश्राभिसङ्गतः राजन्याश्चैत्यपक्षीया नूनं हन्युः पुरीं मम वीक्ष्य तत् कथनं स्वानां निरूप्य पुररक्षणं सौभंश्च साल्वराजं च दारुकं प्राह केशवक रतं प्रापय मे सूत साल्वस्यान्तिकमासु वै सम्भ्रमस्ते न कर्तव्यो मायापि सौपराडयम् इत्युक्चोदयामास रथमास्ताय दारुकः विशन्तं ददृशुः सर्वे स्वे परे चारुणानुजं साल्वश्च कृष्णमालोक्य हतप्राय बलेश्वरः प्राहरत् कृष्णसूताय शक्तिं भीमरवामृते तामापतन्तीं नभसि महोल्कामिव रंहसा पासयन्तीं दिशः सौरिः सायकैः सतताच्चिनत् तं च षोडशभिर्विद्वा बाणैः सौभं चके भ्रमथ अविद्यश्चरसन्दोहैः कं सूर्य इव रश्मिभिः साल्वसौरेस्तुतो स्वयं ससार्गं सार्गधन्वनः बिभेद न्यपतत् हस्तात् सार्गमासीत् तदद्भुतं हाहाकारो महानासीत् भूतानां तत्र पश्यतां विनद्य सौभराडुच्चैः इदमाह जनार्दनं यत्त्वया मूढना सख्युः भ्रातुर्भार्या हृत्तिक्षतां प्रमत्तः स सभामध्ये त्वया व्यापातितः सखा
तं त्वात्य निशितैर्बाणैरपराजित मानिनं नयाम्य पुनरावृत्तिं यदि तिष्ठे ममाग्रतः श्रीभगवानुवाच वृथा त्वं कथ्यसे मन्द न पश्यसि अन्तिकेन्तकं पौरुषं दर्शयन्ति स्म सूरा न बहुभाषिणग इत्युक्त्वा भगवान् साल्वं गदया भीमवेगया तदाड जत्रौ सम्रप्तग स चकम्बे भमन्नसृक् गतायां सन्निवृत्तायां साल्वस्त्वान्त्रदीयत ततो मुहूर्त आगत्य पुरुष शिरसाच्युतं देवज्ञा प्रहितोऽस्मीति नत्वा प्राहवचोरुतन् कृष्ण कृष्ण महाभागो पिता ते पितृवत्सल बद्ध्वापनीतः साल्वेन सौनिकेन यथा पशुः निशम्य विप्रियं कृष्णो मानुषीं प्रकृतिं गतः विमनस्को गृणी स्नेहात् बभाषे प्राकृतो यथा गतं रामम् असम्भ्रान्तं जित्वोजेयं सुरासुरैः साल्वेन अल्पीयसानीतग पिता मे बलवान् विधिः इति ब्रुवाणे गोविन्दे सौभरात् प्रत्युपस्थितक वसुदेवमिवानीय कृष्णं चेदमुवाच सः एष ते जनिता दातो यदर्थमिह जीवसि वदिष्ये वीक्षतस्तेमम् ईशश्चेत् पाहि बालिस एवं निर्पत्स्य मायावी खड्गेन आनकदुन्दुबेगे उत्कृत्य शिरादाय कस्तं सौभं समाविशत् ततो मुहूर्तं प्रकृता उपप्लुतः स्वबोधास्ते स्वजनानुषङ्गतः महानुभावस्तद् अभूत्य तासूरीं मायां स साल्वप्रसृतामयोदितां न तत्र दूतं न पितुः कलेवरं प्रबुद्ध आजौ समपश्यत् अच्युतः स्वाप्नं यथा साम्बरचारिणं रिपुं सौभस्तमालोक्य निहन्तुम् उद्यतः एवं वदन्ति राजर्षे ऋषयः केचनान्विताः यत्स्ववाचो वृत्येत नूनं तेन स्मरन्त्युतः शोकमोहौ स्नेहा वा वयं वा यज्ञसम्भवाः क्व च अखण्डितविज्ञान ज्ञानैश्वर्यस्त्वखण्डितः यत्पादसेवोर्जितयात्मविद्यया हिन्वन्ति अनात्यात्मविपर्यग्रहम् लभन्त आत्मीयम् अनन्तमैश्वरं कुतो नु मोघः परमस्य सद्गतेः तं शस्त्रपूगैः प्रहरन्तमोजसा साल्वं सरैर्सौरैर् अमोघविक्रमः धित्वाचिनद्वर्मधनुशिरोमणिं सौभं च शत्रुर्गदयारुरोजः तत्कृष्णहस्तेरितया विचूर्णितं पपाततो ये गतया सहस्रदा विसृज्य तद् भूतलम् आस्थितो गताम् उद्यम्य साल्वोच्युतम् अप्यगाधृतम् आदावत स गतं तस्य बाहुं बल्लेन चित्वा दरताङ्गमद्भुतं पदाय साल्वस्य लयार्कसन्निभं बिभ्रद्बभौ स अर्क इवोदयाचलः जगार तेनैव शिरः सकुण्डलम् क्रीडयुक्तं पुरुमायिनो हरिः वज्रेण वृत्रस्य यथा पुरन्दरो बभूवः हेतिवचस्तदा नृणां तस्मिन् निपतिते पापे सौभे च गदया हते नेतुर्दुन्दुभयो राजन् दिवि देवगणेरितागा सखीनामपचितिं कुर्वन् तन्दवक्त्रो रुषाप्यगात् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय।